அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம்னா, நேற்று என்னுடைய சோக கதை, அதாவது என் வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்களை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதில் மிச்ச கதையை தான் இதில் சொல்ல வந்திருக்கிறேன். இதை கேட்ட பிறகு நீங்களே நினச்சிக்கொள்வீங்க, உண்மையிலேயே இந்த பிள்ளை ஒரு ராசி இல்லாத பிள்ளை அப்படின்றத நீங்கள் இதுலேயே நினைச்சு கொள்வீங்க. வாங்க மிச்ச கதையை பார்க்கலாம். அந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலை பார்க்குறவங்க எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றைய காணொலியில் சொல்லியிருக்கிறேன். அதாவது அம்மா இறந்துட்டாங்க. அவங்க இறக்கும்போது கூட அவங்களோட நான் இல்லை. அப்போ அதுக்கு பிறகு தான் அம்மா இறந்து ஒரு காமத்தியாலத்துக்கு பிறகு தான் என்னை விட்டாங்க. விட்ட பிறகு அம்மாவுக்கு கிட்ட ஓடி போயிட்டு அம்மாவை கட்டிப்பிடிச்சி இனி அம்மா வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு கவலை நான் தனிச்சு போயிட்டேன். அதாவது அக்காவை வெட்டிங் பண்ணிட்டேன். அப்போ நான் ஒரு இப்போ அவங்களுக்கு ஒரு கவலை தெரியாது. என்னென்னா அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது, மற்றது ஹஸ்பண்ட் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கவலை பெருசாக கவலை இருக்கும் தான். ஆனால் அவங்க ஒரு தனிமையை உணர மாட்டாங்க. அப்போ எனக்கு அப்பாவும் அங்கே இருக்கிறபடியா எனக்கு ஒரு ஒரு கவலை மாதிரி. அம்மாவே எல்லாமே அம்மா 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 அம்மாண்டு நம்பிக்கை ஒன்று இருந்த எனக்கு அம்மா என்னை விட்டுட்டு போனது ஒரு பெரிய ஒரு இழப்பு மாதிரி எனக்கு அந்த இடத்துல தெரிஞ்சுது. அம்மா கட்டிப்பிடிச்ச அழுதன். எல்லாருமே அதுக்கு பிறகு வந்தாங்க. நல்லபடியாக அம்மாவோட இது செஞ்சாங்க. சித்த வீடு எல்லாம் அப்பா செஞ்சார். அப்பாவுக்கு இது சொல்லுவாங்களே, ஒரு ஆள் உதவி செஞ்சால் அதை காலம் முழுக்க மறக்கக்கூடாது அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரியாக அம்மாவோட செத்த வீட்டுக்கு அப்பாட அக்கா அக்காட மகன் ஹெல்ப் பண்ணியிருந்தார். அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். அவர் ஹெல்ப் பண்ணியிருந்தார். அதால் அம்மாவுக்கு ஒரு பெரிய அம்மாவுக்கு ஒரு கடைசி ஒரு மரியாதையை ஒரு நல்ல ஒரு பெரிய விதமாக அப்பா செஞ்சிருந்தார். பெரிய விதமாக செஞ்சிருந்த வேளையில் அம்மாவை எல்லாமே வடிவாக செஞ்சு எல்லாமே இதண்டுவோம் அப்படின்ற போது அம்மா கடைசி ஆசைப்பட்ட விஷயம் அம்மா வளர்க்கும்போது கூட என்ன ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி தான் அம்மா வளர்த்தாங்க. அதே மாதிரி அம்மா சொன்ன விஷயம் கடைசி பிள்ளை, அதாவது என்ன தான் தனக்கு கொல்லி வைக்க வேணும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தில் கூட நாங்கள் கடைசி நேரம் அம்மாவை ஏமாதி இருந்தேன். அம்மாவுக்கான அந்த நிகழ்வு கூட என்னால் செய்து கொள்ள முடியலை. ஏனென்று பார்த்தால் எனக்கு அம்மாவோட செத்த வீடு எனக்கு பீரியட், அதாவது இது பீரியட் என்று வந்தபடியா எனக்கு அது அந்த சடங்குகளை செய்து கொள்ள முடியாமல் அம்மாவை அந்த விஷயத்திலே, அதாவது அம்மாவோட ஒரு கடைசி ஒரு ஆசையை கூட என்னால் நிறைவேற்ற முடியாமல் போயிட்டு எனக்கு இப்போ வரைக்கும் அது ஒரு சரியான ஒரு கவலை. இப்போ ஒரு தாய் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை கூட நான் கடைசி டைமில் இதண்ட தவறிட்டேன். அப்போ அதுக்கு பிறகு அப்பா தான் அம்மாவுக்கு கொல்லி வச்சாங்க. அப்போ அம்மாவை காரில் ஏற்றி அம்மாவை கடைசியாக கொண்டு செல்லும் பொழுது சரியாக யோசிச்சுட்டேன். நான் ஃபுல்லாகவே இரவு ஃபுல்லாகவே நித்திர கொள்ளையில் சாப்பிடையில. எத்தனையோ உறவுகள் இருந்தாலும், எத்தனையோ உறவுகள் ஆதரவு சொன்னாலும் எனக்கு ஒரு இனி நான் தனிச்சு போயிடுவேன் அப்படின்ற ஒரு ஒரு நினைவு எனக்குள்ள வந்துட்டுது. அப்போ இரவு முழுக்க நித்திரை இல்லை. அப்போ அம்மாவை கடைசியாக அம்மாவை காரில் ஏற்றும்போது அம்மா என்னை விட்டுட்டு தனியை போயிட்டியே அப்படின்ற ஒரு அந்த வடை காலடியில் படுத்து அழுது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு பிறகு
வீட்டுக்குள்ளே இருந்து ஒழும்புறேன், கண் முழிக்கிறேன். அதுக்கு பிறகுதான் வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு அப்படியே இதாகி போய் நின்றுட்டேன், அப்படியே ஒரு மரத்தை போய் நின்றுட்டேன். அதுக்கு பிறகு நான் எதுவுமே கதைக்கலை, ஒன்றுமே செய்யலை, அப்படியே மரத்தை போய் நின்றபடியா அப்படியே எல்லாத்தையும் யோசிச்சு அப்படியே அந்த ஸ்டக் ஆகிட்டு நம்ம அப்படியே இருந்தபடியா என்ன கொண்டு போய் அவங்க படுக்க வச்சுருந்துருக்குறாங்க. அதுக்கு பிறகு ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலம் அப்படியே நான் வந்து ஒரு உறக்க நிலைக்கு போயிட்டு அதுக்கு பிறகு ஒளிமினா பிறகுதான் வந்து எந்த இது வந்து ஒரு பழைய நிலைமைக்கு வந்தது. அப்போ அம்மா இருந்தா பிறகு வந்து எனக்கு வந்து யார் கூடவும் கதைக்க விருப்பம் இல்லை. எத்தனையோ உறவுகள் இருந்தாலும், அக்காவை இருந்தாலும், யார் இருந்தாலும் எனக்கு வந்து பெருசாக ஒரு சிரிச்சு கதைக்க விருப்பம் இல்லை, ஜோக்காக இருக்க விருப்பம் இல்லை. எல்லாமே நானே இது எல்லாமே என்னை விட்டு போன ஒரு இது மாதிரி இருந்துச்சு. அப்போ அதுக்கு பிறகு அம்மா இறந்துட்டாங்க, அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. தனியை தான் படுக்க வேணும். தனியை படுக்கும்போது கூட ஒரு பயம், அது சின்ன பிள்ளை தானே. அப்போ தனியை படுக்கும்போது கூட ஒரு பயம், இரவில் பயப்படுவேன். அப்போ அம்மா இறந்தபோது கூட அம்மா தனது பாசத்தை வெளிக்காட்டி இருந்தாங்க. அதாவது அம்மா இறந்தா பிறகு தன்னுடைய பாசத்தை எப்படி வெளிக்காட்டி இருந்தாங்கன்னு பார்த்தா, இன்சூரன்ஸ் என்று சொல்லுவாங்க தானே. தனக்கு இன்சூரன்ஸ் பணம் போட்டிருந்தாங்க. அப்போ தனக்கும் அப்பாவுக்கும் வந்து இன்சூரன்ஸ் பணம் போட்டிருந்தாங்க. அப்போ எங்களுக்கு அம்மா சாகும் வரைக்குமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் அம்மா செத்தா பிறகு அவங்க வந்து சொல்லும்போது தான் தெரியும், அப்பாவுக்கு பாதி எனக்கு பாதி அப்படின்ன மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. அதாவது அப்பாவுக்கு 4 லட்சம், எனக்கு 4 லட்சம்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அம்மா வந்து உண்மையிலேயே சாகும்போது அம்மாவுக்கு வந்து 53 வயசு. ஆனால் அம்மா வந்து ஒரு வயசு போனவங்க, ஒரு 9 வயசு அப்படி இருக்கிற ஒரு தோற்றத்தோடு தான் இருந்தாங்க. காரணம் வந்து எங்களை வந்து நல்லபடியாக வளர்க்க வேணும். எங்களை 3 பேரையுமே ஒரு ஆம்பளை பிள்ளையெல்லாம் மாய்த்தான் வளர்த்தாங்க. சாப்பாடு சரி, என்ன சரி, ஒரு நல்ல ஒரு முறையில் எங்களை பார்த்தாங்க. எங்களுக்கு தேவையானது எல்லாமே பூர்த்தி செஞ்சு கொண்டாங்க. தனக்கு எதுவுமே அவங்க கொடுத்து, தனக்கு எதுவுமே அவங்க ஒரு உடுப்பாக இருக்கலாம், ஒரு வருஷத்துக்காக இருக்கலாம், தீபாவளிக்காக இருக்கலாம், தனக்கான எதுவுமே அவங்க வாங்கி கொள்ள மாட்டாங்க. அப்படி இருக்கிற நிலைமையில அப்படி இறந்துட்டாங்க. அப்படி ஒரு அம்மா இருந்து அப்படி எல்லாமே செய்கிற அம்மா எனக்கு எங்கே போனாலுமே என்னை கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு நாள் அந்த 16 வருஷத்தில் அம்மா எனக்கு ஒரு நாள் கை நீட்டி அடித்ததுண்டு இல்லை. அப்போ அப்படி இருக்கிற ஒரு அம்மாவை வந்து இழக்கும்போது இவ்வளோத்துக்கு ஒரு கவலையாக இருக்கும். ஏன்னா அம்மாண்டாலே எல்லாருக்குமே ஒரு பாசம் இருக்கும். ஆனால் ஒரு அப்படி பாசங்காட்டின ஒரு அம்மா வந்து என்னை விட்டு போகிறாங்க அப்படின்ற போது ஒரு அவலத்துக்கு ஒரு தாக்கத்தை வந்து எனக்கு ஏற்படுத்திச்சு. அதோட வந்து நான் எல்லாரோடையுமே கதைக்கிறத தவிர்த்துட்டேன். ஒருத்தருடையுமே கதைக்க மாட்டேன். ஒரு ஜோக் அடித்து அக்காவை சரி, மச்சல் மாதிரி சரி சிரித்தா கூட அதில் வந்து நான் சிரிக்க மாட்டேன். அக்கா கூட சொல்லி பேசுவாங்க, என்ன மண்டையை தொங்க போட்டு கொண்டு திரிகிறேன், என்ன இது அப்படின்ன மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ஆனால் எனக்கு அம்மா இல்லை எல்லாமே இல்லை அப்படின்ன மாதிரி நான் எனக்குள்ளே நினைச்சு கொண்டேன். அப்படி இருக்கும்போது தான் நான் உங்களுக்கு சொன்னேன், எனக்கு வந்து அப்பாவோட பாசம் கிடைக்கல. அப்பா வந்து அப்படி அந்த கட்சியில் இருந்தபடியே அப்பா வீட்டை வாரையில் அப்பா இதன்றிலேண்டு அப்பா பாக்கு கொடுத்த மாதிரி அப்பா வந்து அதுக்கு பிறகு நான் தனிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் அந்த கட்சியிலிருந்து அப்பா வந்து வீட்டை வந்து எங்களோட இருந்தவர். அதாவது அக்கா நான் மூத்த அக்கா அப்படிம்ப இருந்தவர், 2வது அக்கா வீட்டை வந்து அப்பா நான் எல்லாருமே வந்து இருந்தேன். அப்போ கூட அப்பாவோட பாசம் வந்து முழுசாக எனக்கு கிடைத்ததான்னு கேட்டால் இல்லை. அப்பா வருவர், வீட்டை நிற்பார், ஓரளவாக கிடைத்தது. ஆனால் நான் சொன்னேனே அப்பாவோட நித்திர கொள்றையில, அப்பாவோட கதைக்கிறையில அப்படின்ன மாதிரி சொன்னேன். அப்பாவோட தான் அதுக்கு பிறகு நித்திர கொள்வது. அதுக்கு முன்னே வந்து நான் தனியாக படுக்கும்போது எனக்கு ஒரு பயம் மாதிரி, இப்போ அம்மாவோடையே படுத்து நித்திர கொள்கிறேன், அம்மாவோடையே இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது
திடீரென்று ஒரு இருட்டுக்குள்ள படுக்க பே அப்படி என்று சொல்லி ஒரு பயம் இருந்தது. அப்போ அதுக்கு பிறகு வந்து அப்பா வந்தபடியே அந்த ஒரு பயம் இல்லாமல் போயிட்டு அப்பாவோட நித்ரை கொண்டேன். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் வந்து எங்களுக்கு சொந்த வீடு இருக்குது. சொந்த வீடு இருந்தாலும் அது வந்து அக்காவுக்கு கொடுத்தாச்சு. மூத்த அக்காவுக்கு வந்து அப்பா வந்து அவங்களுக்கும் வந்து அப்பா, அதாவது ஒரு அப்பான்ற ரீதியிலே அப்பாவும் ஒரு நல்ல ஒரு இதாக நடந்திருந்தார். அதாவது வந்து மூத்த அக்கா வந்து லவ் பண்ணி தான் திருமணம் செஞ்சுருந்தாங்க. அவங்க வந்து நேரடியாக அப்பாவுக்கு சென்று அப்பாட்ட ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. தான் இப்படி லவ் பண்ணுறேன், நீங்கள் சேர்த்து வச்சா மட்டும் நான் இதன்றேன் அப்படின்ற மாதிரி கடிதம் கொடுக்கும்போது அப்பாவுக்கும் பிள்ளைகளோட விருப்பம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அப்பா வந்து அக்காவை வந்து லவ் பண்ணின அந்த நபருக்கே வந்து கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டார். அதே மாதிரி ரெண்டாவது அக்காவுக்கும் சொந்தத்துக்குள்ளேயே அப்பா பார்த்து நல்லபடியாக அவாவுக்கு வந்து எல்லாமே செய்து அவாவையும் வந்து கல்யாணம் கட்டி கொடுத்துட்டார். அப்போ அப்பா வந்து ரெண்டு பேருக்குமே வந்து வடிவாக எல்லாமே செய்திருக்கிறார். அப்போ அப்படியான நேரத்தில் எனக்கும் அவர் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்த வேளையில் அப்பா வந்து அங்கே இருக்கிறேன். அப்படி இருக்க ஒரு மாமியிட வீடு தான், அங்கே தான் இருக்கிறோம். ஏண்டா அக்காவுக்கு அந்த வீடு கொடுத்தபடியா, அதுக்கு முன்னமே நாங்கள் அங்கே இல்லை. என்னடா அது வந்து ஒரு ஆர்மி கேம்புக்கு பக்கத்தில் இருக்கிறபடியா நாங்கள் பொம்பளை பிள்ளைகள் எல்லாரையும் வச்சு கொண்டாமல் அங்கே இருக்கலைன்ற காரணத்தால் நாங்கள் அங்கே இருக்கல. மாமி வீட்டை தான் ஒரு 14 வருஷமாக இருந்து கொண்டு வந்து நாங்கள். அப்படி இருந்த வேளையில் அந்த வீட்டில் இருந்து ஒழும்ப சொல்லிட்டாங்க, திருத்த வேணும் அப்படின்னு சொல்லி ஒழும்ப சொல்லிட்டாங்க. அப்படி ஒழும்ப சொன்ன வேளையில் சின்னக்கா வந்து ஒரு அவங்க உடனே ஒரு வீடு கிடைக்கல. அந்த காரணத்தால் ஒரு சின்ன வீடு கிடைச்சது. அப்போ அந்த வீட்டை அவங்க போயிட்டாங்க. அப்போ அப்பா வந்து பிரிம்பா ஒரு வீடு பார்த்து அந்த வீட்டில் போய் அப்பா இருந்தார். அப்போ இருக்கும்போது வந்து நான் எங்களுடைய அக்காவோட தான் போய் இருந்தேன். நான் அப்படி இருக்கும்போது யோசிச்சேன், இப்போ அவங்க வந்து கல்யாணம் கட்டி அவங்க குடும்பமாக இருக்கும்போது அதுக்குள்ள வந்து நானாக நினைச்சு கொண்டது, அவங்க அப்படி நினைக்கல. ஆனால் நானாக நினைச்சு கொண்ட விஷயம், அவங்க வந்து அப்படி குடும்பமாக இருக்கும்போது அத்தான் பிள்ளைகள் வந்து அவங்க குடும்பமாக இருக்கும்போது எனக்குண்டு அப்பா இருக்கிறார். நான் வந்து அவங்களோட இருக்கிறது வந்து அநாகரிகமாக இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு கொண்டு அப்பாவோட இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ நினைக்கிறேன், நான் அப்படி போகாமல் இருந்திருந்தால் அப்பா உயிரோட இருந்திருக்கலாமா அப்படின்ற அளவுக்கு நான் நினைச்சு கொள்கிறேன். ஏனண்டா அந்த வீட்டில் போய் நான் அப்பாவோட இருக்கிறேன். எனக்கான கடவுள் வந்து எனக்கு அப்பாவோட பாசம் இல்லைன்னு நான் எல்லாத்துக்குமே ஒரு தவிச்ச விதத்துக்கு வந்து எனக்கு அப்பா அந்த பாசத்தை எனக்கு தந்துட்டாரா அப்படின்னு நான் நினைச்ச வேளையில் அப்போ எல்லாமே சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றதா இருக்கலாம். நான் சமைப்பேன், அப்பா வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணி தருவேன். அப்பாவுக்கு பையன் அப்பா பார்த்து கதைக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு பிறகு வந்து அப்பாவில் ஒரு பாசம் வந்துட்டு அப்பாவுக்கு மேனில் நல்ல ஒரு பாசம் இருந்தபடியா இப்போ நான் அப்பாவோட இருக்கிறபடியா அப்பாவுக்கு வந்து என்னில் ஒரு நல்ல ஒரு விருப்பம் வந்துச்சு. அப்பாவோட பாசமே என்னென்று தெரியாத எனக்கு வந்து அப்பாவோட பாசத்தை வந்து அப்பா கொட்டி கொடுத்தார். அந்த ஒரு மாதம் அப்பாவோட பாசத்தை வந்து அப்பா எனக்கு கொட்டி கொடுத்தார். அப்படி இருக்கும்போது நாங்கள் இருந்த வீடு அது வந்து என்னண்டா அவ்வளோத்துக்கு நல்ல வீடு இல்லை. அப்போ குசுனி வந்து கொஞ்சம் அடைப்பில்லாத இருந்த காரணத்தால் அப்பாவுக்கு வந்து மேசன் வீட்டில் தெரியும். அப்போ அதை வந்து அடைச்சடிச்சு கதைச்சு கொண்டிருக்கிறார். நான் சமைச்சு கொண்டிருக்கிறேன். அப்பா வந்து அது கதைச்சு கொண்டிருக்கிறார், என்னோட நல்ல மாதிரியாக கதைச்சு கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். உன்னை வந்து வெளிநாட்டில் கட்டி கொடுக்க வேணும், நீயாவது வெளிநாட்டுக்கு போக வேணும் அப்படின்னு வந்து தனது ஆசைகளை வந்து அப்பா சொல்லி கொண்டிருந்தார். அப்படி சொன்ன வேளையில் அப்பா வந்து அது நாங்கள் இருந்த வீடும் வந்து ஆர்மி கேம்புக்கு பக்கத்தில் இருந்தது. அப்போ அப்பா வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு அப்பா வந்து வெளியால் போயிட்டு வருவார். அப்போ அப்படியான நேரத்தில் நான் வந்து
பக்கத்து மச்சால் வீடு, அதாவது மாமி வீடு இருந்தது. அப்போ அங்கே போயிட்டு நின்று அவங்களோட சிரித்து கதைச்சிட்டு வருவேன். அப்போ அப்படியான நேரத்தில் நான் சொன்னான் தானே, அம்மா செத்தா பிறகு முகத்தை தொங்க போட்டுக்கொண்டிருப்பேன், எதுவுமே செய்ய மாட்டேன், சிரிக்க மாட்டேன், கதைக்க மாட்டேன்ற நிலைமையிலிருந்து அப்பா இருக்கிறார் என்ற ஒரு ரீதியில் வந்து அதுக்கு பிறகு எல்லாரோடையுமே சிரித்து கதைச்சி ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வந்து கொண்டிருந்தேன்னா, அப்படியான நிலைமையில மறுபடியுமாக அப்பா வந்து நான் வந்து அங்கே போயிட்டு இப்போ கூட யோசிக்கிறேன், நான் அப்படியே ஒரு போகாமல் இருந்திருந்தால் அப்பாவுக்கு அப்படியான ஒரு விஷயம் நடக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அப்படி நான் போயிட்டு வீட்டை வாரன் 1 மணிக்கு அப்பா வந்து என்னோட தான் சாப்பிடுவார் அப்படின்னு நினைச்சு கொண்டு நான் வீட்டை வாரன். வீட்டை வரும்போது அப்பா சாப்பிட்டு பெரிய அண்டு வந்து நான் பிந்தி வாரேன். கொஞ்சம் அப்பா வந்து நான் அங்கே கொஞ்சம் இதாக இருந்தபடியாக வந்து ஒரு பெம்பலை இருந்தபடியாக பிந்தி வாரன், மச்சாலோட காய்ச்சி அப்படி இருந்தபடியாக கொஞ்சம் பிந்தி வாரன், 1:30க்கு வாரன். அப்போ அப்பா சாப்பிட்ருப்பாரு அப்படின்ற ஒரு இதில் வந்து நான் வந்து சாப்பிட்டுட்டு தான் அந்த நான் சொன்னேன் தானே குசினி வந்து பெருசாக ஒரு அடைப்பு இல்லைண்டா, அப்போ ஒரு இதுக்குள்ளே போட்டு தான் மூடி வைப்பேன் சாப்பாடு. அப்போ அதை திறந்து பார்க்கும்போது வந்து நான் முட்டை பொரிச்சிருந்தேன்னா, அந்த முட்டை வந்து என்னுடைய முட்டை நான் எடுத்துட்டேன் தானே. அப்போ அப்பாவோட முட்டை வந்து சாப்பிடாம இருக்கீங்க. அப்பா போய் கேட்பம், ஏன் சாப்பிடலையப்பா அப்படின்ற கேட்பம்னு சொல்லிட்டு போயிட்டு அறைய பார்த்தேன், அப்பா சாப்பிடலையா அப்படின்ன மாதிரி கேட்டுக்கொண்டு போனால் ஒரு சமைச்சா கூட அப்பா வந்து சமையல் முடிஞ்சுதா, அப்படி ஒரு 12 மணிக்கு கூட அப்பா கேட்டுக்கொள்வார், சமையல் முடிஞ்சுதா, சாப்பிடுவோம்மா, பசிக்குது அப்படின்ன மாதிரி அப்பா கேட்டுக்கொள்வார். என்ற விடியலை வந்து சாப்பாடு செய்து கொள்றதில்ல, நானும் சின்ன பிள்ளை தானே, அப்போ என்ன வேலை வாங்கக்கூடாதானே அப்படின்றதுக்காக அப்பா வந்து 3 நேரமே சாப்பிட்டு இருந்த அப்பா வந்து எனக்காக காலமை சாப்பாடு தவித்தவர். அப்போ அந்த இதில் 12 மணிக்கு சாப்பாடு கேட்பேன். அப்போ நானும் மண்டதுக்கு பிந்தி வந்தபடியாக அப்போ சாப்பிட்ருப்பாரு அப்படின்னு ஒரு இதில் தான் நான் இருந்தேன். நான் அப்போ இப்படி பார்த்துட்டு ரூமுக்கு போயிட்டு அப்பாவை, அப்பா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறேன். அப்பா வந்து இறந்த நிலையில் இருக்கிறேன். நான் வந்து தனியே இருக்கிறேன், யாருமே துணைக்கு இல்லை. அப்பா அப்படி இருக்கிறார், எனக்கு எதுவுமே செய்து கொள்ள முடியலை. என்ன செய்கிறது, என்ன நடக்குது அப்படின்றது வந்து, அதாவது 1 மாதம் அப்பாவோட போயிட்டு தனியாக இருக்கிறேன். எனக்கான பாசத்தை வந்து அப்பா தாரார், எல்லா விதத்திலையும் தாரார். அந்த 14 வருஷம் காட்டிக்கொள்ளாத பாசத்தை வந்து அப்பா அந்த 1 மாதத்தில் எனக்கு தாரார். அந்த அப்பா வந்து அப்படி இறந்து இருக்கிறாரே அப்படின்னு வந்து எனக்கு பக்கத்து யாருமே இல்லை. அக்கா வந்து விரும்ப ஒவ்வொரு வீட்டில் இருந்தவ. அக்கா வந்து மூத்த அக்கா வந்து அப்பா கொடுத்த வீட்டில் இருந்தது, 2வது அக்கா வந்து வாடகைக்கு இருந்தவா. அப்போ அவங்களுக்கு சொல்கிறதுக்கு கூட என்னோட ஃபோன் இல்லை. அப்போ சின்ன பிள்ளை தானே, ஃபோன் தர மாட்டாங்க தானே. இப்போ என்ன செய்கிறது, ஒன்றுமே அப்படியே ஸ்டக் ஆகி போய் நின்றுட்டேன். என்ன செய்கிறேன்னே தெரியாமல் போயிட்டு அப்படியே ஒழுங்கேக்கில் ஓடி போயிருந்து அப்படியே அளவெளிக்கிட்டுட்டேன். அளவெளிக்கிடும்போது எங்களோட மாமி வீடு நான் சொன்னாலே பக்கத்தில் தான் இருக்குதுண்டு. அவங்க வந்து என்னடி அப்படின்னு கேட்டாங்க. அப்பாவுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்ன மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க அதுக்கு பிறகு போய் அப்பாவை பார்த்துட்டு அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிற வேளையில் எனக்கு ஆறுதலாக இருந்தது எனது அப்பா தான். அப்பாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாரா, நான் இனி யாரோட இருப்பேன், நான் தனிச்சு போயிட்டேன், நான் ஒரு அனாதை ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துட்டேன். அப்பாவோட நான் இருந்திருக்காட்டி அப்பாவுக்கு இப்படி ஒரு நிகழ்வு இருந்திருக்கலாம். நான் போன ஒரு காரணத்தால் அப்பாவுக்கு இப்படி நடந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நான் நினைச்சு கொண்டேன். அதுக்கு பிறகு அப்பாட செத்த வீடுக்கு வந்து அதையும் சொல்ல மறக்கக்கூடாது. அப்பாட செத்த வீட்டுக்கு அப்பாட அக்காட மகள் மாதிரி தான் பெருசாக செத்த வீடு செஞ்சுருந்தாங்க. அந்த வேளையில் கூட எனக்கு அப்பாட இதில் வந்து கலந்து ஒரு
செய்து கொள்ள முடியாத நிலைமை. அப்பாவுக்காக கூட எனக்கு ஒரு அப்பாவுக்காவது நான் கொல்லி வைக்க வேணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்டேன் நான். ஆனால் சில பேர் சொன்னாங்க பொம்பளை பிள்ளைகள் கொல்லி வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு அதுக்குள்ளேயும் எனக்கு வந்து அதே இதுதான் எனக்கு வந்துச்சு. அதாவது பீரியட் அந்த டைம்லேயும் எனக்கு வந்து அப்படி இருந்ததால் அப்பாவுக்கும் நான் கொல்லி வைக்கிறத தவறிட்டேன். அதுக்கு பிறகும் எனக்கு நல்லதா நடந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்கு பிறகும் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் கெட்டதாகவே நடந்தது. அடுத்தடுத்த வீடியோ இது வந்து பெருசாக போயிட்டு இந்த வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். நன்றி.